ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லரோட தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? பாருங்க, ஒரு டேங்க் வச்சுருக்கேன் நான். சரி, இப்போ நம்ம டேங்க்கை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஜாப் எடுக்கிறோம். சரி, ஜாப் எடுத்தால் டேங்க்கில் உள்ள தான் நமக்கு இது பண்ணோம் நம்ம. ஆனால் நான் டேங்க்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், டேங்க்கை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வேறு ஆர்டர் கூட நம்ம எடுக்கலாம். பாருங்கள், அந்த டேங்கை விட்டுடலாம், இங்கே விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னு தெரியாது, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இங்கேருந்து அப்படியே நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் பாருங்கள், ஏதாவது ஒரு ஆர்டர். ஓகே, என்டர். இப்போ நான் இங்கேருந்து நான் டேங்கை விட்டுட்டேன். நம்ம டேங்க் இங்கே தான் இருக்குது, தெரியுதா? அதனால தான் இது காட்டுது. இப்போ நம்ம டேங்குக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த இடத்துல. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேங்க் எடுக்க போகிறதில்ல. அதனால் வேறு தான் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. இது ஆல்ரெடி எடுத்துருக்கோம். கெச்சப் எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். இதுவும் பாருங்கள் தூரம். இது தூரம், இது மட்டும்தான் கிட்ட, இது தூரம். அதாவது நம்ம ட்ரைலர் இருக்கும்போதே நம்ம வேறு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து பெருசாக எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து சின்னதாக கூட நம்ம வந்து ஜாப் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை எடுக்க போகிறோம். இது ஏதோ ஒன்று எடுக்கிறது, சும்மா உங்களுக்கு செக் பண்ணுறது தான். இதை எடுத்துட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை அந்த ட்ரெய்லர் நம்மக்கிட்டே இருக்குமா, இல்லை அந்த ட்ரெய்லர் வேறு எங்கேயா போயிடுமா அப்படின்றது தெரில. இல்லை அங்கே தான் இருக்குமா, நம்ம அங்கேருந்து போய் திருப்பி போய் எடுத்துக்கணுமான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது எடுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த டைப்பில் நம்ம எடுக்கல. ஆனால் இது ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குங்க, அதான். ஆனால் போகிறதா தான் வேகமாக போயிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரி, அப்போனா நம்ம வந்து இதே எடுக்கலாம். கச்சப்பா அப்படின்றது. சரி, இதே எடுக்கலாம். ஒரு சேஞ்ச் பண்ணுற பார்க்குமா? ஓகேங்க, நம்ம இதே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரைலர் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் சின்னதாக தான் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் இதுதான் கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப நேரம் ஆகிடும். நம்ம சின்னதாக ஏதாவது பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜாப். இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரைலர் எங்கே காணோம் பாருங்கள். ட்ரைலர் காணாம போச்சு பாருங்கள். எங்கே போச்சு தெரியல, எங்கே போச்சுன்னு. ட்ரைலர் நம்ம இடத்துக்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ட்ரெயிலர் நம்ம இடத்துக்கே போயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்களா, நம்ம இப்படி கூட எடுக்க முடியுது. இப்போ நம்ம வந்து அப்படியே வண்டியை நவுத்தலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதை நம்ம எடுக்கலை. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். முடிச்சுட்டு பார்க்கலாம் அந்த ட்ரைலர் எங்கே தான் போச்சுன்னு. பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. டைம் சாயந்தரம் ஆயிடுச்சு.
நல்லா இருக்குல்ல இந்த இடம், பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. பா ஓகே கிளம்பு. நிழலில் வண்டி நிறுத்திருக்கானுங்க. அழகா நல்ல வண்டி வச்சுருக்காங்க. ஊர் அதனால அப்படி இருக்கு. பா எஸ் பக்காங்க. இதுதான் இப்போ நம்ம அந்த ஏதாவது ஒரு வண்டி ஓட்டு போய் நம்ம வந்து ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறோம். சரி அங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுன்றதோட ஜாப்பை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் நம்ம ட்ரெய்லர் தான் வச்சுக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் நமக்கு இல்லை. அது ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏறலாம். எங்கே எதிரிலேருந்து வந்துன்னு இருக்கனால எப்படி ஏறுறது? யாரும் வரல, ஏறிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இப்போ நம்ம சொந்த ட்ரெய்லர் வேணால் கூட நம்ம அங்கே போய் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கலாம். எனக்கு தெரில. பரவாயில்ல, எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, அதனால் ஒரு இதுவாக இருக்குது. ஓ ஓ ஓ நான் கொஞ்சம் லாங்காக போய் தான் திருப்புறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் ஆகாது. ஏய் ஏய் ஏன்டா நான் ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணலங்க, வேறு எதுவும் இல்லை. அதோட தப்பு இல்லை, ஸ்டேரிங்கோட தப்பு. நான் என்னோட தப்பு. பாருங்கள் அங்கே ஒரு ரோடு போய் பாருங்க. அப்பா நம்ம இங்கே போகணும். அது நல்ல ஒரு ஏரியா. இந்த சவுண்டே நல்லா இருக்குல்ல. அங்கே உள்ளவனு கேட்கணும்ல, அதுக்கு தான். நம்ம ஊர் மாதிரியே தண்ணி போகுது பாருங்க அங்கே. ஆமாம், எல்லா ஊரும் அப்படி தானே. இந்த ஊர் மட்டும் அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ அந்த ட்ரெய்லர் வந்து நம்ம இடத்துக்கே போயிருக்குங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம இடத்துக்கே போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கும். மழையெல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.
ரூட்டில் நம்ம வந்தோம், நான் இருக்கா? ஓ, தூங்குற டைம் வந்துருச்சுங்க. 19 மணி நேரம் கொடுத்துக்கிறான், பிரச்சனை இல்லை. அதனால் தூங்கலாம். ஓஹோ, அப்படியே ரோடு சின்னதாகுது பாருங்க. இந்த ரூட்லாம் நம்ம வந்தோம் தெரியுமா, அந்த வண்டியை தான் ரொம்ப வந்தோம். அதே வழியெல்லாம் திருப்பி போகிறோம், ஆனால் வேறு ரூட்டில் போகும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி நம்ம வந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தோமோ, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறோம். மோஸ்ட்லி நம்ம அப்படி தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு. எப்போவுமே வந்து ஒரு நம்ம ஊர்லேருந்து வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த போர்டை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், போர்டு போட்டுருக்கு பாருங்க. நீங்கள் இந்த வண்டியில் அங்கே இதை தான் போகணும், அதுதான் விஷயம். அவ்வளோதான், இந்த வண்டிலாம் நம்ம இதை தான் போகணும். அந்த ரூட்டில் வேலை பார்க்குறானுங்க. இதுக்கப்புறம் நைட் ட்ராவல் பண்ணி தான் முடிப்போம் போகுது. ஏன்னா அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அப்படியே போய் சாதாரணமாக முடிக்க முடியாது. எங்கேயாவது போய் ஸ்லீப் பண்ணி ஆகணும். ஸ்லீப் பண்ணால் வந்து நைட் ஆகிடும். இந்த 3 மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து 8 மணி நைட்டு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஓகே கேஸ், நம்ம இதில் தான் போகணும். எப்படி போகுது பாருங்க வண்டிலாம். இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு இந்த சைடு சொல்லிட்டு போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி எங்கே வேணாலும் போய் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து நம்ம சொந்த ட்ரைலர் வச்சுருக்கோம், இங்கே வந்துட்டோம், ஆனால் நம்மளால் வந்து அந்த ஜாப் தான் எடுக்க முடியும், வேறு ஜாப்லாம் எடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. அதை அங்கேயே விட்டுட்டா அது அங்கேயே எங்கே போச்சுன்னு தெரியல. செக் பண்ணலாம், கடைசியாக முடியும் போது பார்க்கலாம். ஐயோ, டனலுக்குள்ளலாம் கவுந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. வண்டி ஒன்றும் அந்தளவுக்கு வெயிட் இல்லை இப்போ ட்ரைலரு, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் மூவ் கொடுக்குது சரிங்களா. ஓஹோ, இடத்த பார்த்தீங்களா? இதெல்லாம் ரிஸ்க்கு, திருப்பலாம், ஆனால் ஃப்ரண்ட் வியூ தெரிலங்க, அதாங்க பிரச்சனை. இப்போ கரெக்டாக அந்த வியூ கிடச்சதுன்னா நம்ம இந்த இதிலே ஓட்டலாம். இந்த வியூ கிடைக்கணும் பாருங்க, இது கிடச்சின்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். கரெக்டாக ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு தான். இந்த இடம்லாம் நம்ம வந்தோம், இந்த இடம்லாம் அப்படியே நம்ம போக வேண்டியதான்.
எதிரில் வருவானுங்களா? வரல, திரும்பியும் வரல. ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுறது நல்லது. என்னடா அவ்வளோ யோசிக்கிறான்? அடா இடிக்குமா என்ன? ஓ ஆமாம், இடிக்க போகுது அவனுக்கு. இந்த வியூலாம் கஷ்டங்க ஓட்டுறது. நமக்கு அளவு தெரியாது, கரெக்டாக அந்த அளவு தெரியாது. எங்கே திருப்பணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்ற அளவு தெரியாது. ஏன்னா ஃப்ரண்ட் வியூவே காண பாருங்கள். எப்படி போன பாருங்க. ஓகே ஓகே. வெயிட் வெயிட் வெயிட். பார்த்தீங்கன்னா இது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம அழகாக ஓட்டலாம். இதோட கஷ்டம். இன்ஜின் ஆஃப், என்டர். இது போகிற போக்கில் ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் பங்காக இருக்குது, அப்படியே போட்டு போயிடலாம். பாருங்கள், பெரிய டேங்க்கு, சும்மா சின்ன டேங்க்லாம் கிடையாது. அவ்வளோதான். எதுவும் இல்லை, வரல யாரும். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குங்க. எங்கேயாவது தூங்குற இடம் கிடைக்கதான் பார்க்கலாமா? தூங்கி தான் ஆகணும். ரூல்ஸ் படி தூங்கி தான் ஆகணும். நம்ம ஓட்டலாம் முடியாது. ஓட்டினா தூக்கம் வந்துச்சு. தலைவருக்கு தூக்கம் வந்துச்சு. இந்த இடம்லாம் வேகமாக போக முடியாது, நான் பஸ் ரூட்டு. ஓ, வீட்டிலே வளர்க்குறாங்க பாருங்களேன். அவ்வளோதான். அது அப்பா, இடம் பாருங்க, கலக்குது. அப்படியே நீங்கள் ஒரு சுற்று காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, வாட்டர் ஃபால்ஸு, அது இது என்னென்னவோ இருக்குது. சரிங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இடம். சரி. எஸ். ஞாபகம் இருக்கா? இந்த இடம் தான் இந்த ஊருக்கு வரக்கூடிய இடம். ஆஸ்திரேலியாவிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு அது. அவ்வளோதான். நான் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். நீங்களும் கரெக்டாக வாங்க, நிற்காமல் போயிடலாம்.
எஸ், இங்கே பாருங்க, என்ன ஒரு டோன் பாருங்க, அவ்வளோதான். இதான் பார்த்தீங்களா? அப்பா எவ்வளோ வண்டி பாருங்க ஒரு வளைவில், அநியாயங்க. ஒரு வண்டியில் எவ்வளோ வளைவு பாருங்க. அப்பா மிரரே எல்லாம் ஓட்டுன்னு வரேன். மிரரே இல்லாமல் ஓட்டுறோன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு என்ன ஒரு கணிப்பு ஓட்டுறோம் பாருங்க. பாருங்க வெயிட் பண்ணு, தூங்குற இடம் வரணும்ல, வராமல் நான் எங்கே தூங்குவேன்? நடு ரோட்லேயே இப்போ தூங்குறதுக்கு ஏதாவது சேஃப்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது. போங்கடா டேய், இதெல்லாம் மாடா ஒரு டிராஃபிக்கே இல்லாமல் வந்துடுறீங்க. ஒரு சும்மா ஒரு கண்ணிலே வச்சு கணிக்கிறேங்க, அவ்வளோதாங்க. நம்ம மிரர்லாம் யூஸ் பண்ணல, ஒரு கண்ணிலே வச்சு தான் இப்படி தான் இருக்கும். இந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ட்ரை பண்ணுவோமா, இடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலாம். ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு சரிவு அந்த சைடில் பாருங்கள் தெரியவே இல்லை, முன்னாடி ஃப்ரண்ட் சைடு தெரியல. நான் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதுதான் விஷயமே. மணி 8 ஆயிடுச்சு. ஒரு இடம் வருது, ஆனால் ஆப்போசிட்டில். ஓகே தூங்கலாம், வருது பாருங்க, தூங்குறது இடம் வருது. அங்கே போய் படுத்து தூங்கிட வேண்டியதாங்க. ஸ்லீப்பிங். அப்படியே தூங்கிட்டே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை. 0 ஆயிடுச்சு பாருங்க தூங்குறது. தெரிது வந்துட்டேன். இப்போவும் நீ உனக்கே தெரியலையா வந்துட்டேன்னு? எஸ், வண்டி போக விடணும், அவங்களே போடணும்ல. இப்போ நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணலாம். தெரியுதுங்களா, வண்டி போக விடுறதுக்காக கரெக்டாக வந்து நிறுத்திடுறேன். என்டர். சூப்பர். இன்னும் 6 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம். அப்படியே எடுத்து போயிடலாம். அதை தூங்குறதுக்காக தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போ நம்ம ஊர் மாறியாச்சுங்க பாருங்க, மாறியாச்சு பார்த்தீங்களா? காலையில் வந்துட்டோம்.
நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கு பாருங்க ரோடு. வேகமாக போகலாம். நான் எங்கே போகிறது? ஏய், ஓகே பார்ப்போம். அவ்வளோதான், யூஸ் பண்ணிக்கணும். பெரிய ரோடு இல்லை தான். இது வந்து நம்மளோட ட்ரெய்லர் கிடையாதுங்க. ஆமாம், நம்ம ஸ்ட்ரைட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. எப்படி வந்தால் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடம் டேஞ்சராக இருக்குது, டக்குன்னு மாறிடணும். ஏன்னா இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்குங்க, அதில் கண்ட்ரோலே கிடைக்காது. அதில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். சிட்டி எதுவுமே தெரில பாருங்க. கண்டிப்பாக இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க. பார்த்தீங்களா, எதுவுமே தெரில. அவ்வளோ ரிஸ்க்கு. பா, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓ ஓ பா, இடம் பாருங்க. ஹலோ, ஐடி ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரி இருக்குங்க. பயங்கரமான சிட்டி போகுது இந்த இடம். லோகோ பார்த்து இது வந்து பார்த்தீங்களா, மெடிக்கல் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்கானுங்க. அது காரணம் என்னன்னு தெரில. அதனால தான் இவங்க ரெட்டு, அவங்க பச்சையோ. அட்டகாசம் அட்டகாசம். ஸ்ட்ரைட் ரோடுங்க. நூறுலலாம் போக முடியும், 150லாம் போனால் கஷ்டம்தான். பாருங்க எப்படி போன பாருங்க. நூறுலாம் அந்த வண்டி ஓரளவு கண்ட்ரோல் தான். ஓய்,
அந்த சைடு நம்ம வந்ததில்லை, அந்த சைடு வந்திருக்கோம். சரி தான், இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். வா, எஸ் 120. இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, கேர்ஃபுல்லாக பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் லாங்காக வந்தேன், பார்க்கலாம். இந்த ஊர் இருட்டாக இருக்குது. ஓ ஓ ஓ கொஞ்சம் பாருங்க. இதில் சேஸ் பண்ணலாம், நான் ரிஸ்க் பெருசாக எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும். ஜாயிண்ட்டு எஸ், நம்மளும் அந்த ரூட்டு தான் போகிறோம். இண்டிகேட்டர் போட்டுக்கோ. ஒரு ஸ்மூத்னஸ். குறைஞ்சபட்சம் நான் அந்த இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன், ஸ்டில்லாக போகணுன்னு. ஆனால் எங்கே விட மாட்டானுங்க. பார்த்தீங்களா, அவன் நிற்க தயாராகவே இல்லைங்க, என்ன மாதிரியே இருக்கான். நானும் நிற்க தயாராக இருக்க மாட்டேன். ஏய் ஜஸ்டா தம்பி, பரவாயில்ல, கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணேன். பா, நீ பார்த்தீங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பாருங்கள் எவ்வளோ கேப் வச்சு, அவ்வளோட்டு தான் கேப் இருக்குது. நம்ம டிரைவிங் ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க முன்னாடி விட. பாத்தியா, உன்னை இடிக்கவே இல்லை பாரு. நான் இதான் எப்படா ரூட் இருக்கு இங்கே, ரூட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓ, அதை தான் போகணுமா? பாருங்க எப்படி ஒரு வளைவு கொடுத்துருக்கானு பாருங்களேன். ஓஹோ, எல்லாம் முன்னாடி உள்ள வியூவில் பார்த்துக்கணுங்க. ஏய் ட்ரெயினுங்க, அங்கே பாருங்க, ஜஸ்ட்டு பரவாயில்ல. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோங்க.
டிரைவிங். பார்த்தியா? வந்துட்டோம். ஏய் எதுடா வண்டி நிறுத்துறா டேய்? இதாங்க ரொம்ப திமிருங்க அவனுங்களாம். அந்த வண்டியை நிறுத்தி நம்மளை வந்து இது பண்ணுறது. அங்கே இருக்குங்க சிக்னலு, நம்ம முன்னாடியே திரும்ப போகிறோம், ஆனால் வண்டியை நிறுத்தி இது பண்ணுறானுங்க பாருங்க. என்டர். எக்ஸலண்ட் டிரைவ். அவ்வளோதாங்க, பக்கா இல்லை. நம்ம எப்படி வந்தோன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா அது பக்காவான ஒரு விஷயம் வந்து பண்ணல. அதான் அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அது போயிருக்கும். இப்போ நம்ம ட்ரக்கு மட்டும் அங்கே இருக்கும். ஓகே, இங்கே இருக்குதா? இப்போ நம்ம ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம விட்டோம்ல அந்த ட்ரைலர் இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? அது ட்ரைலர் மேனேஜர், இந்த டேங்க்கு இப்போ எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுங்க, தெரியுதுங்களா? இந்த இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இங்கே எதாவது நம்ம விட்டோமா இல்லை இங்கே எது இருக்குது? அது சம்மந்தமே இல்லாமல் இடத்துல இருக்குது. அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே தள்ளி வந்துட்டோம். எங்கடா? நான் தான் இந்த இருக்கேன். பட் அங்கேருந்து நம்ம தள்ளி வந்தாச்சுல. இப்போ இங்கே இருக்குது. அது வந்து இங்கே ஒரு கேரேஜுக்கு தெரியுமா? இந்த இருக்க வருங்க, இந்த கேரேஜுக்கு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா ஒரு சூப்பராக இருந்தது. இப்படி கூட நம்ம பண்ண முடியும். ஓகே, எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.